மார்னிங். வணக்கம். கௌதம் வீட்டு சாவி வேணும். நீங்கள்? நான் அவரோட ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை சார் உங்களை. அப்படியா? ஐயோ அப்படி இல்லை சார். சார்ட்ட செக் பண்ணிவிட்டு அப்புறம் சாவி கொடுத்துட்றேன் சார். 9884076925. பேசுவீங்களா? இல்லை போட்டிருக்கேன். இல்லை சார். கௌதம் வீட்டு வாசல தான் பாருங்க. சாவி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை கொடுக்குறேன் சார் நான். கொடுத்துட்டாரு. சரி சீக்கிரம் வந்துரு. என்ன ஹலோ, சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசுறேன். உங்க பையனுக்கு 3 மாசம் ஃபீஸ் கட்டல. இனிமே எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பையனுக்கு டிசி கொடுக்க போறோம். ஃபீஸ் யார் கட்டல? நீங்க தான். நான் தானே? அப்பயே என் பையனுக்கு டிசி கொடுக்குறீங்க? மிஸ்டர் மணி, நோ ஜோக்ஸ். 3 மாசம் ஃபீஸ் இருந்தா கட்டுங்க, இல்லனா பையனை கூட்டிட்டு வெளியில போங்க. இருங்க. என்கிட்ட பணம் இருக்குது. தேங்க்ஸ் கௌதம். படிப்பையும் பணத்தையும் கனெக்ட் பண்ணாதீங்க மேடம். இது குழந்தைங்களோட எதிர்காலம். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் என்ன மாதிரி ஜென்டில்மேன் இன்சல்ட் பண்ணாதீங்கண்ணா. குட் மார்னிங் ஜென்டில்மேன். மார்னிங் சார். திருண்ண பணத்துல பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கியா? யார் திருநது? யார் சார் திருநது? உழைச்சி சம்பாரிச்ச காசு சார். வண்டியில வந்து பேசஞ்சர் ஒருத்தர் கொடுத்தாரு. எந்த பேசஞ்சர் இவ்வளவு பணம் கொடுத்தா? அவர் தான் கொடுத்தாரு சார். அவன் போய் சொல்றான். யார் போய் சொல்றா? ஏய், நீ என்ன டார்ச்சர் பண்ணி வாங்கின பணம். நான் எங்க உன்னை டார்ச்சர் பண்ணேன்? நீ தான் ஓட்டுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி என்கிட்ட கொடுத்த. யோ, என்னையா பேசுறீங்க? சார் இவனா சார் வேகமா ஓட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணான் சார். ஓகே, என் சாவியை கூட. என்ன சாவி? ஏய், உன்னை வார்ன் பண்றேன். அப்புறம் வாழ்க்கை முழுக்க ஜெயில கஷ்டப்படுவேன். ஏய், யார கை நீட்டி பேசுற? சார் எல்லா பிரச்சனையும் இவனால தான் சார். எங்க போனாலும் பின்னாடியே வந்து சாவி கொடு சாவி கொடுன்னு கேட்டா என்ன சாவி சார் கொடுப்பேன்? என் வீட்டு சாவி தான் இருக்கு, கொடுவா. நான் உன்னை என்கிட்ட வந்துக்கிறேன். அவனை பிடிக்கும் சார். என்னையே பிடிச்சின்னு இருக்கேன் சார். நான் சாவி அவங்ககிட்ட தான் இருக்கு சார். வாங்கி கொடுங்க. கவலையே படாதீங்க, சாவியை நாங்க வாங்கி தரோம். யோ வாயா. சார் எப்ப பார்த்தாலும் என்னையே கூட்டு போறீங்க சார். வாயா. இங்க என்ன நடக்குது மிஸ்டர்? வேற வழி இல்ல மேடம். சாரி. வாயா. சார் என்ன சார்? நான் ஒண்ணும் இல்ல சார். சார் ஒரு 10 நிமிஷம் சார். என் பையன் இங்க தான் சார் படிக்கலாம். நீங்க அவங்க அம்மாவோட கோயம்புத்தூர் போயிடுவான் சார். பார்க்க முடியாது சார். மேடம் நீங்களே சொல்லு மேடம் ப்ளீஸ். நோ, ஐ கான்ட் அலோவ் திஸ். அதான் சொல்லிட்டாங்கல. வாயா. வாயா வா. போடா. ஐயோ, மறுபடியும் குதிச்சு ஓடுறானே. டேய், நில்லுடா. அபி சார் சார் அழாதுடா. ஒன்றும் இல்லைடா, அங்கிளோட அப்பா வேலை விஷயமா வெளில போறேன். வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். அம்மா கூப்பிட்டா ஊருக்கு
நான் கிரிக்கெட் விளையாடி டோனி மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லு. அப்பதான் உன்னை அம்மா கூட்டு போக மாட்டேன். சரியா? சரியா? அப்பா வரதுக்கு லேட் ஆகும். என்ன நல்லா படிக்கணும். சொன்ன கேளுடா. எழுதுடா. அபி, எந்திரிடா. சரியா? அப்பா மாதிரி நீ பெரிய ஆள் ஆகணும். அபி, ஏய் நம்பர் பேசுற வாடா. அபி, சரியா? போடா. போடா அபி. போடா போலீஸ் வரல. சார் கொஞ்சம் முன்னாடி அடிக்காதீங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிங்க சார். சார் எழுதுடா. வாடா. Sorry guys. I know I'm late. Hey, sorry, I couldn't come. Happy on time. birthday, da. Thank you. Hey, guys. Yeah, come. Come. Hey, come on, guys. Everyone's come. Yeah, let's party, yeah? என்னடா இது? கவலைப்படாத, நாங்கெல்லாம் இல்ல. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். இந்த வீடு காரு எல்லாம் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வித்து தரேன். அதுல எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் மத்த கடன்லாம் அடைச்சா கூட நல்ல அமௌண்ட் நிக்கும். லைஃப் திரும்ப ஸ்டார்ட் பண்ணு. நான் வரேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. கௌதம், நீயே அப்செட் ஆயிட்ட அப்படி? தைரியமா இரு. இல்ல பூஜா, எல்லாம் போச்சு. இட்ஸ் ஆல் ஓவர். ஒரு வழி இருக்கு மிஸ்டர் வெங்கட்ரமணி. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் என் தலை எழுத்து. நான் தான் அனுபவிச்சாகணும். உனக்கு என்ன? போ, உங்க அப்பா வீட்டுக்கு போ. குழந்தையும் கூட்டு போ. சந்தோஷமா இரு. என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இப்ப ஏன் மேல கோவப்படுற? ஒரு முறையாவது நான் சொல்றதை கேட்டிருக்கியா? அதான்